ஹலோ என் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம் ரவையில். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கிண்ணம் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த டைப்பில் அரைச்சிக்கணும். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிண்ணம் பாசிப்பயிறு அதை வறுத்துருக்கேன். அதையும் அதே டைப்பில் அந்த ரவையை எப்படி பிடிச்சிருக்கோமோ அந்த மாதிரி இதையும் பிடிக்கணும். ரெண்டும் ஒரு பெரிய கடாயில் போட்டு தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஏற்கனவே நாட்டு வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருந்தேன். அதை க்ளீன் பண்ணி வடிகட்டி அதையும் சேர்த்து நல்லா பிசையணும். மொத்தமாக ஊற்றிட வேண்டாம், ஏன்னா உருண்டை பிடிக்காத அளவுக்கு குழுன்னு ஆயிடக்கூடாது. அதனால் தேவைக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த டைப்பில் பண்ணுங்கள். இப்போது உருண்டை பிடிக்க நல்லா வரும். கொழுக்கட்டை அளவுக்கு பிடிக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை சாப்பிடணுன்னா திடீர்னு ஆசை வந்துச்சுன்னா இப்படி பட்டனை பண்ணி முடிச்சிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை, வெறும் 3 பொருள் போதும். ரொம்ப சத்தானதும் கூட, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிட்டு இனி சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.